ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாக்ஸ் நகர் தமிழ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நீங்கள் ஒரு நியூ டேன் நம்பர் எடுத்ததுக்கப்புறம், அதாவது டேன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம், அந்த டேன் நம்பரை இன்கம் டேக்ஸ் போர்ட்டல்லையும் டிடிஎஸ் ட்ரேசஸ் போர்ட்டல்லையும் எப்படி ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை எப்படி அப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத ப்ராசஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பு இந்த வீடியோவில் நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதாவது பெல் சிம்பிள் இருக்கும், அந்த சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்போல்லாம் இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ போடுறேனோ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலிமா கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனு, ஜிஎஸ்டி ஃபைலிங்கு, இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்கு, டிடிஎஸ் ஃபைலிங்கு, இஎஸ்ஐ இபிஎஃப் ஃபைலிங்கு, இந்த மாதிரியான சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் மார்க்கெட்டில் இருக்கிற ப்ரைஸை விட சீப் அண்ட் பெஸ்ட்டுக்கும் இந்த சர்வீஸ் உங்களுக்கு உடனே பண்ணி கொடுக்குறோம். அப்புறம் நம்மளுடைய 6-in-1 காம்போ ரெக்கார்டர் கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த கிளாஸஸில் வந்து ஜிஎஸ்டியிலேருந்து இன்கம் டேக்ஸு, டிடிஎஸ், டிசிஎஸ், இபிஎஃப், இஎஸ்ஐசி இதெல்லாம் ஒரிஜினல் ரிட்டனை எப்படி ஃபைல் பண்ணணும் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ எல்லாமே கம்ப்ளீட் லைவ் ப்ராக்டிக்கல் வெர்ஷனோடு இருக்கும். இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு காம்போ ஆஃபராக 4,999க்கு உங்களுக்கு கிடைக்கும். அதனால் உங்களுக்கு டாக்ஸேஷனில் போதுமான அளவு நாலேஜ் இல்லை, டாக்ஸேஷன் ஃபைலிங் கற்றுக்கணும், அட்வான்ஸ் லெவலில் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து நம்ம இந்த டேலி பிரைம் ரெக்கார்டர் கோர்ஸும் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த ரெக்கார்டர் கோர்ஸில் அக்கௌண்ட்ஸ்னால் என்ன தெரியாத ஆளுக்கு வந்து நம்ம எப்படி நம்ம அக்கௌண்ட்ஸ் புரிய வைக்கணுமோ அந்த மாதிரி தியரி கான்செப்டில் இருந்து, ஜேர்னல் என்ட்ரி இருந்து, பேசிக் ஜேர்னல் என்ட்ரி, பேங்க் ரீகன்சிலேஷன் ஆரம்பித்து ஜிஎஸ்டி ஃபைலிங் வர இந்த டேலி பிரைம் கிளாஸஸில் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஆக்சஸில் கிடைக்கும். உங்களுக்கு டேலி பிரைம் மட்டும் போதுன்னா 2,999 கொடுத்து இந்த டேலி பிரைம் கிளாஸஸை வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு வந்து காம்போவாக வேணும், டாக்ஸேஷனும் டேலி பிரைம் கோர்ஸும் சேர்த்து வேணும், அதாவது 6-in-1 + 1 7-in-1 அந்த மாதிரி வேணும்னாக்கா இப்போ நீங்கள் இந்த ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் மூலயமா 6-in-1 டாக்ஸேஷன் ப்ளஸ் டேலி பிரைம் ஃபுல் கோர்ஸ் காம்போ ஆஃபராக உங்களுக்கு 5,999க்கே கிடைக்கும். ஸோ அதனால் தேவை இருக்கிறவங்க, ஆர்வம் இருக்கிறவங்க, நான் டேலியும் கற்றுக்கணும், எனக்கு டேலியிலே போதுமான அளவு நாலேஜ் இல்லை, அதுவும் நான் கவர் பண்ணிக்கணும், டாக்ஸேஷன் கட்டாயம் நான் கற்றுக்கணும், ஏன்னா சீனியர்கிட்ட நம்ம கேட்டு அழுத்து போச்சு, நம்ம வந்து அடுத்த லெவலில் போக முடியல, நான் ஃப்ரீலான்சஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், ஏன்னா டாக்ஸேஷன் ப்ளஸ் அக்கௌண்ட்ஸ் சாஃப்ட்வேர் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கரியரில் வந்து ஒரு க்ரோத்துக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாமல் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணி உடனே இந்த ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஆஃபரில் இருக்கிற காம்போ ஆஃபரும் வாங்கிக்கோங்க. டேக்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடான அப்டேட்டுக்கு நம்மளுடைய ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்பும் அவைலபிளாக இருக்குது. அந்த 2 குரூப்போடைய லிங்க்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஆர்வம் இருக்கிறவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் வந்து பேஜில் ஓப்பன் பண்ணிக்கலாம். பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற மெனு இருக்கும். அந்த மெனுவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் பேயர்ஸாக அதர்ஸான்னு கேட்கணும். அதர்ஸை செலக்ட் பண்ணி டேக்ஸ் டிடக்டர் அண்ட் கலெக்டர் அப்படின்ற மெனுவை செலக்ட் பண்ணி என்னுடைய வந்திருக்கிற அந்த புதுசாக வந்திருக்கிற அந்த டேன் நம்பர் போட்டு வேலிடேட் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் கிளிக் ஆஃப் கோ டு ட்ரேசஸ் போர்ட்டலுக்கு போகிறதுக்கான ஒரு லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். இதில் கோ டு ட்ரேசஸ் அப்படின்ற மெனு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இந்த ட்ரேசஸ் போர்ட்டலில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே லாகின் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். இப்போ நான் நம்மள்ட்ட லாகின் டீட்டெயில்ஸே இல்லையே, அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இங்கே ரிஜிஸ்டர் ஆஸ் நியூ யூசர் அப்படின்ற மெனு இருக்கும், அந்த மெனுவை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து உங்களுடைய டேன் நம்பர், டேன் ஆஃப் டிடக்டர் அதை போட்டுட்டு இங்கே இருக்கிற இந்த கேப்சாவை இங்கே என்ட்ரு பண்ணி ப்ரொசீடுன்னு கொடுங்க. ப்ரொசீடு கொடுத்ததும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேன் ஆஃப் டிடக்டரில் உங்கள் டேன் நம்பர் டிஸ்பிளே ஆகும். நேம் ஆஃப் த டிடக்டரில் உங்கள் கம்பெனி நேம் வந்துடும். இங்கே வந்து கேட்டகரியில் உங்களுடைய கம்பெனி வந்து எந்த மாதிரியான கேட்டகரி, ஃபர்மா, இண்டிவிஜுவலாக, பாடி ஆஃப் இண்டிவிஜுவலாக, கம்பெனி அப்படின்றத கேட்டகரி ஆஃப் டிடக்டரை வந்து கட்டாயம் நீங்கள் செலக்ட் பண்ணணும் ப்ராப்பராக. அதுக்கப்புறம் பேன் ஆஃப் டிடக்டர் அண்ட் பேன் ஆஃப் அத்தரைஸ் பர்சன். பேன் ஆஃப் டிடக்டரில் உங்கள் கம்பெனியுடைய பேனை கொடுப்பீங்க. பேன் ஆஃப் அத்தரைஸ் பர்சன் டீட்டெயில்ஸில் வந்து உங்களுடைய பர்சனல், அதாவது யார் வந்து இதுக்கு ஓனரோ அவருடைய பர்சனல் பேன் நம்பரை கொடுத்து இங்கே ரீடைரக்ட் டு இ ஃபைலிங் வெப்சைட் அப்படின்ற மெனுவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம், இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும். இதில் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியது இதில் உங்களுடைய பேன் டீட்டெயில்ஸ், பேன் ஆஃப் ஆர்கனைசேஷன், நேம் ஆஃப் த ஆர்கனைசேஷன் கொடுத்து கண்டினியூன்னு கொடுங்க. இதில் சொல்லியிருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் ப்ராப்பராக கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த பேன், அதாவது டேன் வந்து லாகின் ஆகும். தென் இங்கே வந்து உங்களுடைய பர்சனல்
பேன் நம்பர், உங்களுடைய நேமு அண்டு ஜெண்டர், அப்புறம் டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுத்துட்டு கண்டினியூன்னு கொடுங்க. தென் நீங்கள் வந்து உங்கள் மெயில் அட்ரஸ்ஸு, போஸ்டல் அட்ரஸ்ஸு அதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூன்னு கொடுத்தது உங்களுக்கு உங்களோட மெயில் ஐடிக்கும் மொபைல் நம்பருக்கும், நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கும் செப்பரேட்டாக ஓடிபி வந்திருக்கும். ஸோ அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூன்னு கொடுங்க. கண்டினியூன்னு கொடுத்ததுக்கப்புறம் இந்த டிஸ்பிளேல இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டான ஒரு முறை செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம்னு கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு செக்யூர் அக்கௌண்ட், அதாவது உங்களுடைய பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கோங்க. அதாவது டேன் நம்பரை வச்சு நீங்கள் இன்கம் டேக்ஸ் லாகின் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டு அவ்வளோதான். அப்புறம் நம்மளுடைய டேன் நம்பரை இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டா உடனே லாகின் பண்ணிடலாமான்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் பண்ண முடியாது. இதை வந்து நீங்கள் அப்ரூவ் பண்ணணும். அதாவது அப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிஸ்னஸ் நீங்கள் ப்ரைவேட் லிமிடெடு இல்லை பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் நடத்துறீங்கன்னா அதோடைய பேன் நம்பர் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதுக்கான இன்கம் டேக்ஸ் லாகின் இருக்கும். அதில் லாகின் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ஒர்க் லிஸ்ட் அப்படின்ற டேஷ்போர்டில் இங்கே ஒர்க் லிஸ்ட் பெண்டிங் ஆக்ஷனில் ஒர்க் லிஸ்ட் அப்படின்ற மெனு இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து நோட்டிஃபை ஆகிருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இல்லை அப்ரூவ் அப்படின்றது கொடுத்தா தான் உங்களுடைய இந்த டேன் நம்பர் வந்து அப்ரூவ் ஆகும். டேன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து அப்ரூவ் ஆகும். அது வரை நீங்கள் டேன் வந்து இன்கம் டேக்ஸை லாகின் பண்ண முடியாது. ஸோ இதை அப்ரூவ் பண்ணதும், அதை அப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்கள் பர்சனல் இல்லாமல் உங்களுடைய கம்பெனியோடைய இன்கம் டேக்ஸ் லாகினில் வச்சு லாகின் பண்ணிவிட்டு பெண்டிங் ஆக்ஷனில் ஒர்க் லிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார் யுவர் ஆக்ஷன் அப்படின்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து இருக்கும். ஒரு ஒர்க் லிஸ்ட் வந்து பெண்டிங்கில் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் அப்ரூவ்னு கொடுத்தா தான் நீங்கள் வந்து இதை அப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அப்ரூவ் கொடுத்தது என்ன ஆகுனாக்கா, உங்களுக்கு இந்த மாதிரி அப்ரூவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ வந்து இந்த மெசேஜை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம்னா, அடுத்து நீங்கள் இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் உங்கள் டேன் நம்பர் வச்சு லாகின் பண்ணி உங்களுடைய டிடிஎஸ் பேமெண்ட்டையோ டிடிஎஸ் ஃபைலிங்கோ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த டேன் நம்பரை ஃபஸ்ட் டைம் வந்ததும் அதை இன்கம் டேக்ஸ் போர்ட்டலையும் ட்ரேசஸ் போர்ட்டலையும், அதாவது டிடிஎஸ் ட்ரேசஸ் போர்ட்டலையும் எப்படி வச்சு லாகின் பண்ணணும் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுருந்துருப்போம். இது எதுக்காக இந்த வீடியோ எடுத்து போட்டணும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு எரர் வருது, என்னால் பண்ண முடியல, எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்கிறதுனால இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, டேன் நம்பர் வந்த உடனே வந்து இந்த ப்ராசஸ் ட்ரை பண்ணிங்கன்னா அது ஆகாது. ஏன்னா ஒரு 2-3 நாள் இல்லை 1 வீக் கழிச்சும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் டேன் நம்பரை ஃப்ரெஷ்ஷாக இஷ்யூ பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. உடனே போயிட்டு நீங்கள் இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் போயிட்டு நான் வேலிடேட் கொடுத்தேன், எனக்கு ஆகலை, இது எரர் மெசேஜ் வருதுன்னு சொல்லாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம டாக்ஸ் நகர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.